ஹாய்ங்க. இன்றைக்கி இங்கே உத்தர கர்நாடகாவில் துளசி கல்யாணம். எல்லார் வீட்லேயும் உள்ள துளசி மடத்தை இது மாதிரி நல்லா டெக்கரேட் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. நம்ம பூஜைக்கு போகிறவங்க எல்லாருமே ஆலாத்தி எடுப்பாங்க. ஆலாத்தி எடுத்துகிட்டு இங்கே பிரசாதம்னு பார்த்திங்கன்னா பொரி, கேசரி, தேங்காய் இதாங்க இந்த ஊரில் பிரசாதமே. சூப்பராக கொண்டாடுவாங்க. எல்லார் வீட்லேயுமே இதே மாதிரி அவங்கவுங்க துளசி மடத்தை அலங்கரித்து எல்லார் வீட்லேயும் வச்சுருக்காங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு 3 பேர் எங்களை கூப்பிட்டாங்க. அங்கே போனோம். அப்புறம் கோயிலுக்கெல்லாம் போனோங்க. அதெல்லாம் சரியாக என்னால் கவர் பண்ண முடியல, எனக்கு தெரியல, புதுசு இல்லை. நான் போக போக இங்கே செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது ஒவ்வொரு வீட்லேயும் பாருங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு. இல்லை இன்னும் இன்னைக்கு அவங்க கும்பல இந்த மாதிரி சின்ன சின்ன விசேஷங்களை கூட சூப்பராக இது பண்ணுறாங்க. நம்ம ஊரில் நான் இந்த மாதிரி துளசி கல்யாணம் பார்த்ததே இல்லைங்க. இங்கே வந்து தான் பார்த்துருக்கேன். நாங்கள் இங்கே வந்து 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷமும் நாங்கள் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் நல்லா கிராண்டாக எல்லாமே லைட் வச்சு டெக்கரேஷன் பண்ணுவாங்க. எல்லா விசேஷத்துக்குமே என்ன விசேஷமாக இருந்தாலும் லைட் கட்டிடுவாங்க வீடு ஃபுல்லாக. சூப்பராக இருக்கும். அந்த லைட் கட்டின உடனே ஒரு விசேஷங்கிற ஒரு சந்தோஷம் வந்துடும் நமக்கு. நல்லா இருக்கும் பாருங்கள். எல்லார் வீட்லேயும் கட்டியிருக்காங்க. துளசி மாடம் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதை ஆராத்தி வச்சுருக்காங்க. அந்த ஆராத்தி எல்லாருமே ஆராத்தி எடுத்து அர்ச்சனை போடணும். துளசிக்கு போட்டு பூஜையை முடிச்சிருவாங்க.